சவேரியார் தன் ஆன்மாவை இறைவனின் பாதத்தில் ஒப்படைத்தார். என்ன அதிசயம்! சவேரியார் உயிர் துறந்த அன்று அவர் பிறந்த கோட்டையில் உள்ள பாடுபட்ட சுரூபத்தில் இரத்தம் கசிந்தது. சவேரியார் மரித்த மறுநாள் அவரது பூவுடல் மேற்புறமும் கீழ்ப்புறமும் சுண்ணாம்பு போடப்பட்டு அடக்கம் செய்யப்பட்டது. சுண்ணாம்பு உடலில் உள்ள தசைகளை வெகு விரைவில் அழித்துவிடும். அதனால் அவரின் எலும்புகளை இந்தியாவிற்கு எளிதாக எடுத்துச் செல்ல முடியும் என கருதியே அவ்வாறு அடக்கம் செய்தனர். என்ன அதிசயம்! அவரின் எலும்புகளை எடுத்துச் செல்லும் நோக்கில் 1553 பிப்ரவரி 17ஆம் நாள் கல்லறையை தோண்டினர். ஆனால் அங்கே எலும்புகளை அல்ல, அழியா புனித உடலைக் கண்டு அசந்து நின்றனர். அதன் பிறகு அவரது பூவுடலை கப்பலில் ஏற்றி கடற்காற்று